ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா இப்போ டிவிக்கு வந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்தேன். உங்களுக்கும் கண்டிப்பாக காட்டணும்னு எனக்கு தோணுச்சு. வாங்க பார்க்கலாமா? இதுவும் இலை தான், ஆனால் அழகாக இருக்குல்ல, பழுத்து நல்லா பூவாட்டும் நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு செடி மரம் தான் இந்த வீட்டில் பார்த்தேன். ஆனால் அப்படியே அந்த மரத்தோடு என்னால் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது அட்வொகேட் வீடு மாதிரி இருக்குது போட்டிருக்காங்க. அதனால் நம்ம அப்படி எடுக்கக்கூடாதுல்ல. அதனால் உங்களுக்கு பறித்து காட்டியிருக்கேன். இந்த பாருங்கள், நல்லா இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. யாருக்கெல்லாம் இது என்ன செடின்னு தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம். கொஞ்சம் தான் டீ இருக்கும், வாங்கினா பார்க்கலாம், இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, மேலே ஏறுதா பாருங்கள். கரையோரமாக எப்படி பூலாம் அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? பூவில் செடி, ஒரு செடி பாருங்களேன். இது மா செடி, இது டெக்கரேஷன் செடி. அது தெரியுதா? இதில் ஒன்றுமே இல்லை. பாருங்களேன், ஒவ்வொன்றா பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. எனக்கு பார்த்தோன்னே தோணுச்சு உங்களுக்கு காட்டணும்னு. அதுதான். இது மல்லிகை செடின்னு நினைக்கிறேன். பிச்சி செடியா? எல்லோரும் என்னென்ன செடின்னு சொல்லுங்கள். என்னென்ன செடி காட்டியிருக்கேன், எத்தனை செடி இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? பங்கு கூட இருக்குது பாருங்கள். பங்கு அந்த பக்கம் இருக்குது. இது எங்கே போகிற, இது எதுக்கு போகிற இடம்னு தெரியல. போய் பார்க்கலாம் வாங்க. நானே இப்போ தான் வரேன். அப்படியே டீ விற்றுட்டு வந்துகிட்டே இருந்தேன்னா அப்படியே ஒவ்வொரு இடமா அழகாக இருக்குது. உடனே எனக்கும் எடுக்கணும்னு தோணுச்சு. அதனால் எடுத்துகிட்ருக்கேன். போஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக யூடியூப்பில். என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துடலாம். அப்படி என் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்க ஆவலாக இருக்கீங்களா? அப்போது வாங்க, கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கேயோ போகிறோம், நம்ம எங்கே போகிறோம் தான் தெரியல, எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. பார்க்கலாம். மேலே ஏறிட்டுருக்கு ரோடு. கண்ணுக்கு கண்ணா உன் நேசம், நெஞ்சுக்குள் நீதான் சந்தோஷம், நிம்மதி இங்கே கட்டி கொடுக்கிறது வேறு தேவையில்லை. என்ன போல என்ன செம்மையாக இருக்குல்ல பாருங்க. இது என்ன மரம்? இது தென்னை மரம் தான். ஒரே ஒரு குடுமி தான் இருக்குது தென்னை மரத்தில், பார்த்தீங்களா? இந்த மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா இருக்குது, வீடியோ எடுக்கிற இடம் நல்லா இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த இடம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் அமைதியாக போகும் என்ன தான் அப்படின்னு. பாருங்க, இந்த சைடும் இருக்குது. இந்த இது கரைஞ்சி போச்சுன்னு நினச்சிடாதீங்க. செடியே தான், கலரே தான். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அழகாக வச்சுருக்காங்கல்ல. எல்லாம் மெயின்டைன் பண்ணால் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பாருங்கள், பேர்த்திட்டுருக்காங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கோயிலாமா ஏதோ மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, தெரியல, போய் பார்க்கலாம். இது எங்கன்னா எங்கள் வீட்டுக்கு போகிற கொஞ்சம் முன்னாடி இருக்குது. இந்த பாருங்க, கொஞ்சம் தான் டீ இருக்குது. அதனால் சரி அப்படியே டீயை விற்றுட்டு அப்படியே சுற்றலாமே அப்படின்னு நடந்தே விடுறது தான். நல்லா இருக்குல்ல? பாருங்க, நல்லா இருக்குல்ல? பாருங்கள், புதிய பதிவினை பதிவித்தல், கல்வி உதவி, திருமண உதவி, மகப்பேறு விபத்து காப்பீட்டு வருமானம், இதுக்கு வேணும்
கண் 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 கண்ணாடி வாங்க. ஓ, போர்டு வச்சுருக்காங்க அதுக்குன்னு. பூக்கள்லாம் இருக்குது பாருங்க. இது என்ன பூ? எனக்கு தோணுது இது செவந்தி பூ தானே? செவந்தி தானே ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லுங்கள், ஏன்னா இது என்ன பூன்னு பாருங்க. அழகாக இருக்குல்ல, செம்மையாக வச்சுருக்காங்க. பூச்செடி தான் வச்சுருக்காங்க. இந்த செடி வருங்க, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. என்ன சொல்ல புள்ள, சொல்ல வார்த்தை இல்லை. விற்றுட்டேன். நான் எவ்வளோக்கு விற்றுருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது ஒரு வீடியோவாக வரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இயற்கை அழகை நம்ம ரசிக்கலாம். பாருங்கள், இது என்ன பூ, இது என்ன பூன்னு சொல்லியிருக்கேன்னா, இதெல்லாம் நான்லாம் இப்போ தான் பார்க்குறேன். இந்த பூ பாருங்க, நல்லா இருக்குல்ல. பந்து செவந்தி நினைக்கேன். பந்து செண்டுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு. பாருங்க, அந்த பூ, அந்த செடியை தான் நான் காமிச்சேன், கையில் வச்சு காமிச்சேன்ல, அதுதான். பாருங்களேன் எங்கே போகுதுன்னு, எப்படி இருக்கு பாருங்களேன். மலை சைடுன்னு நினைக்கிறேன், மலையில் ஏறுற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சீனா தியானம் இப்போ, ஓ, தியானம் பண்ணுற இடமா ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த பார்த்தீங்களா, மேலே கூட ஏறலாம். நான் நினச்சேன் அது மேலே அந்த சர்க்கு மாதிரி ஏறுறது பார்த்தீங்களா, அது மேலே ஏறலாம். நமக்கு தேவையில்லாத விஷயம். சரி, நம்ம இதோட கீழே இறங்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் எடுத்து போட்டேன். யாருக்காச்சும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறது வியாபாரம் ஃபஸ்ட் டைம் வியாபாரம் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருந்தது என்னதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.